بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருநாமத்தாலும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் சலாமும் ஸலவாத்தும் சொன்னவனாக எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். என் இனிய தாய்மார்களே, தந்தைமார்களே, அன்பு சகோதரர்களே, தனவான்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என் இதயம் கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நான் தேர்வு செய்திருக்கின்ற தலைப்போ சில நேரங்களில் சில ரகசியங்கள். கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? சில நேரங்களில் சில ரகசியங்கள். அல்ஹம்துலில்லாஹ். சில வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம ரகசியமாவே இருக்கும். எல்லாத்தையும் அம்பலத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அப்போ வந்துகிட்டீங்க, நீங்க வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட் வாங்க, சாதனைகள். என்னென்ன சாதனைகள்லாம் உங்களுக்கு செய்தீங்க, என்னென்ன நன்மைகள் உங்களை அடைகிறது, இதெல்லாம் நீங்க குறிப்பிட்ட நபரோடு பகிர்ந்து கொண்டா போதும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நலன்களையும் முதலாவது ஒரு தாய் தகப்பன்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க வீட்டுல ஒன்னா இருக்கிறீங்களா, தாய் தகப்பன் மனைவி பிள்ளைங்க, கீப் இட் எ லோ ப்ரொஃபைல். எல்லாத்தையும் போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதோட விளைவுகள் என்ன நான் சொல்றேன். சரி, முதல் கட்டமா நீங்க வேலை செய்றீங்க, தொழில் செய்றீங்க. திடீர்னு பாருங்க, உங்களுடைய மேனேஜரோ உங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸரு உங்களை பார்த்து உங்களுடைய வேலையை கணிச்சு நல்ல வேலை செய்யறான், நல்ல அருமையான மனுஷனா இருக்கிறான், சரி இந்த மனுஷனுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுப்போம்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷனை கொடுக்குறாரு. அந்த கட்டத்துல உங்க சம்பளம் 4000 வெள்ளி வச்சுக்கிடுங்களேன், ரிங்கிட் மலேசியா 4000 வெள்ளி. அந்த ப்ரொமோஷனாலங்க உங்களுக்கு பெரிய பதவி கொடுக்குறாரு அவரு. டப்புன்னு 8000 வெள்ளிக்கு போகுது. உங்களுடைய சம்பளம் 8000 வெள்ளிக்கு போகுது. அந்த மாதிரியான பொறுப்புள்ள ஒரு பதவியை உங்களுக்கு தராங்க. அப்ப நீங்களும் அல்ஹம்துலில்லாஹ்னு ஏற்றுக்கொள்றீங்க பதவி. 4000 வெள்ளி சம்பளத்துல இருந்தாலும் 8000 வெள்ளிக்கு போறாரு. டபுளா போச்சு இன்கம். அப்ப நீங்க உங்க தாய் தகப்பன்ட்ட சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அம்மா அப்பா என்னை வளர்த்து எனக்கு கல்வி எல்லாம் கற்றுக் கொடுத்தீங்க. அதை வச்சு நான் என் வாழ்க்கையில தொழில்ல நான் வந்துக்கிட்டேன், நாணயத்தை நேர்மையை காட்டினேன், எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது சொல்லாது. தாய் தகப்பன் தீங்கு நினைக்க மாட்டாங்கல்ல. அல்ஹம்துலில்லாஹ் மானே, மேலும் மேலும் முன்னேறி வா வாப்பா, நல்லா இரு, நல்லா இருப்பா, கண்டிப்பா நல்லா இருக்கும். அவங்களுடைய இஹ்லாஸான வாழ்த்துக்கள். ரெண்டாவது மனைவிட்ட சொல்லலாம். அவ கூடயே தானே வாழ்றீங்க, என்ன ரகசியமா இருக்க முடியும் சொல்லலாம். பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லலாம். இப்படி நீயும் நல்லா படிச்சு வந்தேன்னா நீயும் முன்னேறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு உபன்யாசம் செய்யலாம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். வீடை வாங்கிட்டீங்கன்னா வேற எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஹலோ போன் அடிச்சு, அப்பா தெரியுதா என் நிலைமை எப்படின்னு? இப்போ நம்ம ப்ரொமோஷன் ஆயிட்டோம்ல, இப்ப நம்ம சாதாரண ஆள் இல்ல, பெரிய லெவலு, வேற லெவலு. இந்த பில்டப்லாம் தேவையே இல்லை, வேணாம். சரியா? ஓகே. ரெண்டாவதாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு காசு கொஞ்சம் இதா வந்துருச்சா, ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, நல்ல கொஞ்சம் வசதியான வீடா வாங்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, வாங்கிக்கோங்க, தவறே இல்லை. வசதியான வீடு, தாய் தகப்பனுக்கு ஒரு ரூம்பு, பொம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்கு தனி ரூம்பு, ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் அதுக்கு ஒரு ரூம்பு,
உங்களுக்கு மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு ரூம் அட அடிக்கிட்டே போலாம். இப்போலாம் ப்ராஜெக்ட்ல வரதெல்லாம் 4 ரூம் கட்டுறான். ஸோ அதனால நீங்களும் சரி எனக்கு வசதி இருக்குன்னு சொல்லி வாங்குறீங்க. அதையும் அம்பலப்படுத்தாதீங்க, சொல்லாதீங்க. எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்யணும் ஏன் தெரியுங்களா? நீ சொல்லும் போது நல்ல உள்ளம் கொண்டவன் வாங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ப்பா அப்படின்னு சொல்லுவான். ஆனா செல்லவங்க நீ சொல்றீங்க நான் கொஞ்சம் பெரிய வீடா வாங்கிட்டேன், வசதியா அப்படி போய் இருக்கலான்னு. அப்படியா? நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். மனசுல என்ன நினைக்கிறான் தெரியாலையே. உனக்கு என்னடா பெரிய வீடு, திடீர்னு எப்படா நீ வந்த இந்த லெவலுக்கு, எவனோட காக்கா பிடிச்ச நீன்னு பித்தனான், அவது ஆரம்பிப்பான். சைத்தான் வந்து உட்கார்ந்துருவான்ல, அவனுக்கு ஏற்கனவே உங்க மேல கொஞ்சம் அவனுக்கு அவ்வளவா பிடித்தம் இல்லை உங்க மேல. ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோமே. இப்ப நீங்க அவன்கிட்ட போய் சொல்லும்போது என்ன ஆகும்? அவன் மனசுல எல்லாம் இதெல்லாம் அசடு எல்லாம் வரும். அதுக்கு யார் காரணமா இருந்தா நீ தான். எதுக்கு போய் சொன்ன? தேவையா? அவன் எல்லாம் பில்டா கொடுப்பான். இன்னொரு 10 பேரை பார்த்தா சொல்லுவான், என்னமோ பதவி உயரமா ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சான், என்னமோ ஒரு வீடை வாங்கியிருக்கானா, எவனை ஏமாத்தி எவன் கை காலை பிடிச்சி வந்தானோ, இதெல்லாம் நடக்க சாத்தியம் இருக்கு. எல்லாரும் இல்ல, அப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க. நீ நல்லா இருக்கிறத பார்த்து பிடிக்காதவன், அவன் ஒரு லெவல்ல இருக்கானே, இதோட இருந்துக்க நீ வந்து முன்னேறி போய்கிட்டு இருந்தா அவனுக்கு பிடிக்கல. இப்படி சைத்தானியத்தான குணம் நிறைய இருக்குங்க மனுஷர்கிட்ட இருக்கு. அதனால அவாய்ட், அதை தவிர்த்து கொள்வதற்கு சொல்ல வேண்டியதில்லை. நாளடைவுல தெரிஞ்சு போயிடும்ல. சரி, ஓகே, வீடு வாங்கிட்டீங்க, அப்புறம் என்ன செய்றீங்க? ஆஹா, நம்ம போற ப்ரொமோஷன் நம்ம வந்து நம்ம போய் சந்திக்கிற ஆள்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்குதே. அப்ப அவங்களுக்கு அவங்க முன்னாலேயே நம்ம வந்து ஏன்னா ஒரு ஒரு அதாவது நல்ல ஒரு நிலையில இருக்கும், ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு ஒரு சிச்சுவேஷனை காட்டணும்ல. எல்லாம் ஒரு வேலையின் காரணமாக சரின்னு சொல்லிட்டு போறாரு, ஒரு மெஸ் எடுக்கிறாரு, அல்லது ஒரு BMW வாங்குறாரு. BMW வாங்கிட்டு அதுக்கு மாசம் 1000 2000 3000 யாரு கண்டா? அதை வாங்குறாரு வைங்களேன். காடிய வாங்குறியா? தேவை இருக்குதா? விளம்பரப்படுத்த அவசியமே இல்ல. எதுக்கு சொல்ற? அதை சொல்லு. அது ஒரு 10 பேர் ஏதாவது சொல்லுவான். நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. காடியை வாங்கிட்டேன், இப்படிப்பட்ட காடி, எங்களுடைய நிலைமையே மாறிடுச்சு, நாங்க பதவியெல்லாம் உயர்ந்துருச்சு, நம்ம லெவலே இப்ப வேற. அவன் பிரியப்படுவான்னு உங்களுக்கு தெரியுமா? சிரிப்பான் அவங்கள பார்த்துக்கிட்டே கொஞ்சம். அப்படியா? உள்ளுக்குள்ள நினைப்பான், ஏண்டா உனக்கு இந்த காடியா, நான் ஒண்ணு இல்லாம இருக்கிறேன், என்கிட்ட சொல்லி நயாண்டி பண்றியா என்ன? இப்படிலாம் நினைப்பான். நீங்க நல்ல எண்ணத்துல சொன்னீங்க, அவன் நினைப்பான். இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே நம்ம வாழ்றோம். அதனால ரசூல்லா சொன்ன மாதிரிங்க, செஞ்சு வேண்டிய அளவு சொன்னா போதும், எல்லாத்தையும் நீங்க சொல்லாதீங்க. சரிங்களா? சரி, அடுத்தபடியா உங்க மனைவி பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க, உங்களுக்கு 5 பிள்ளைங்க இருக்கு, பிரெக்னன்ட் ஆகி குழந்தை பிறந்துருச்சு, அதுலயும் 2 பிள்ளை, 2 பிள்ளைங்க, 7 ஆச்சு பிள்ளைங்க. அட தெரியப்படுத்துறீங்களா? தெரியப்படுத்து, எனக்கு குழந்தை பிறந்திருக்குப்பா, 2 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க. பண்ணிக்கிட்டே போறான் அந்த மனுஷன். சந்தோஷப்படுறவங்க இருப்பாங்க, அதாவது உண்மையிலே உங்க மேல உயிர் நண்பன்கிறாங்களே இந்த மாதிரியானவங்க உங்களுடைய குடும்பத்தினர். ஏன்னா உங்களுடைய குடும்பத்தினருங்க, எல்லாரையும் நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காதீங்க, அவங்கள்ட்டயும் ஆசை இருக்கும். கவடு சூடு இல்லாம பழகுறான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நீ சொல்லாத, அவங்கள ஜட்ஜும் பண்ணாத கெட்டவங்கன்னு. அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அவங்களா தெரிஞ்சுக்க வருவாங்க இன்ஷா அல்லாஹ். கேட்டாங்கன்னா சொல்லுங்க, ஆமா குழந்தை பிறந்திருக்கு, நல்ல தாய் பிள்ளைய நல்ல சலாமத்தா இருக்கிறாங்க, ஷுக்கூர் சொல்லிட்டு போ. ஏன் தெரியுங்களா? நீ இப்படி சொல்றனால ஒருத்தன் இருப்பான், ஒரு பிள்ளையோட இருப்பான், அவனுக்கு அதோட பிள்ளை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பான்.
ஒருத்தன் 2 பிள்ளையோட முடிச்சுன்னு இருக்கும், உனக்கு 7 பிள்ளைங்க. ஒருத்தனுக்கு பிள்ளையே இல்லாம இருக்குவாங்க. நல்லவனும் இருக்கிறான். இல்ல இல்ல அவனுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். குரான்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா? உங்களுக்கு குழந்தைகளை தரது நானு. எப்படி தரேன்? உங்களுக்கு பெண் குழந்தைங்களா கொடுப்பேன், சில நேரம் ஆம்பளை பிள்ளைங்களா கொடுப்பேன், சில நேரம் கலந்து பிள்ளைங்களை கலந்து ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க கலந்து கொடுப்பேன், சிலர்களுக்கு வாரிசே இல்லாம செய்வேன். இது அல்லாஹ் சொல்றான், அவன் வேலைங்கிறான். இப்ப தீன வளங்களவங்க ஷுக்கூர் அல்லாஹ், நீ எப்படி நடத்தாற்றியோ அதை நாங்க ரேதோ செய்யும். ஆனா நீங்க தகவலை சொல்ற இடத்துல உள்ளவன் எப்படி நினைப்பான்னு தெரியாத. அதனால அதுவும் வேண்டாம். ஏன் தெரியுங்களா? இதெல்லாம் சும்மா இருக்கிறவனுக்கு நீங்க இப்ப இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அவனுக்கு சைத்தான் உட்கார்ந்துக்கிட்டு எதையாவது சொல்ல வைக்கிறான். சரியா? ஓகே. அப்புறம் அடுத்தது என்ன? உங்களுக்கு இதெல்லாம் இந்த சாதனைகள் பூரா உங்களுக்கு கிடைச்ச எல்லா நியமத்துகளும் உங்களுக்கு கெட்டதை விளைவிக்கும். எப்போ? இந்த நாவு, இந்த வாயை அடக்காத வரையில. இவன் நாவாலே கெட்டான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா பெரியவங்க? இவன் வாயால தான்ப்பா இவன் கெட்டான். அதுதான். அதனால அடக்கி வாசிங்க. தேவையான விஷயங்களை தான் பேசி வரோம். யார்கிட்ட நாளும் அவசியம். யார் இந்த நபருக்கு தெரியணும்னா சொல்லுங்க. என்ன இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர்கிட்ட போனாங்க, உங்களுக்கு ஒரு நோய் என்ன, அது போய் டாக்டர்கிட்ட போய் சந்திக்கிறீங்க. டாக்டர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன உடம்பு, என்ன செய்ய? நீ டாக்டர் தானே, நீயா பாத்துக்க, அது என்ன ஏன்ட்ட கேட்கறன்னு சொல்ல முடியுமா? அவன்கிட்ட டீட்டெயிலா சொல்லு. உனக்கு என்ன நோய், எப்ப இருந்து மருந்து சாப்பிட்ற, இது என்ன எது எல்லாம் சொன்னா தான் டாக்டருக்கு அதுல இருந்து ப்ரொசீட். அதுல இருந்து நம்ம என்ன இன்னும் என்னென்ன சிகிச்சை செய்யலாம்னு சொல்லி அங்க சொல்லு. அந்த இடம் தான் சரியான. சரியா? அப்ப என்ன, நீங்க உங்க எண்ணத்துல நல்ல செய்தி எல்லாத்தையும் சொல்லுமேங்கிற நல்ல எண்ணம் நீங்க சொல்றீங்க. கேட்கக்கூடியவங்க நல்லவங்களாவும் இருக்கலாம், அதே நேரத்துல உங்களுக்கு தீங்கு நினைக்கிறவங்களும் இருக்கலாம். ஸோ அதனால என்ன, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இல்லைங்க வாய்தாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி என்ன, நம்மளுடைய நம்ம அவங்க ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? எனக்கு 2 விஷயத்தை நீங்க எனக்கு உறுதிவானம் கொடுக்குறியா? உனக்கு நான் சொர்க்கம்னு சொல்றேன். என்ன அது? இந்த நாவை பேணி நட, இன்னும் 2 தொடைக்கு இடையில இருக்கக்கூடிய நம்ம மர்மஸ்தானத்தை நீ பாதுகாக்க. இது 2 நீ செய்யறியா, உனக்கு சொர்க்கம்னு நான் உங்களுக்கு ஜாமீன் செய்வேன். உங்களுக்கு கட்டாயமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் நான் சிபாரிசு செய்வேன்னு சொல்லுவாங்க. எப்ப இந்த 2 விஷயத்த நீங்க பேணணும்னா, அப்போ அது எவ்வளவு கஷ்டமான ஒரு இதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் அல்லாஹ் புறத்துல முன்னேறி வரலாம். இந்த உலகத்துல முன்னேறிட்டிய, அல்லாஹ் புறத்துல முன்னேறணும்ல. சரி. அதுவங்க இன்னொன்னு என்ன, எல்லாரும் உங்க குடும்பத்தினர்ல எல்லாரும் உங்களுடைய நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க மேல பாசம் வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்கள விட நீ முன்னேறி போகும்போது உள்ளத்துல ஒரு இது ஏற்படும். இதெல்லாம் நடக்குது, உலகத்துல நடக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுறேன். சிலவங்க குடும்பத்தினர் தான், அவங்க உள்ளத்துல இந்த என்னடா சாதாரணவனா இருந்தான், இன்னைக்கு என்னை விட பன்மடங்கு உயர்ந்துட்டானே, நேரு வந்துட்டானே, அவரு உண்மையிலே தக்வாதாரி தீன்தாரியா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுக்குறான் அவங்களுக்கு ரிஸ்க். அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சிலர்களுக்கு அதிகமா கொடுப்பேன், குறைச்சு கொடுப்பேன், சிலவங்களை வறுமையில், இதெல்லாம் சோதனை அப்படின்னு சொல்றான். அதை நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சேர்ந்தவன். அப்படி இல்லையே, என்னடா சும்மா இருந்தவன் நம்மளோட ஏதாவது செய்து நம்ம லெவலுக்கே கொண்டு வந்துடணும். இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்றாங்கங்க, இல்லைன்னு இல்லை, இருக்கிறான். அதனால உங்களை உஷாரா இருந்து கொள்ளுங்க. யாருக்கு தெரியப்படுத்தலாம்? உங்களுக்கு தெரியும்,
அந்த ஆள்கிட்ட சொன்னா போதும். சொல்லாட்டினாலும் அதான் வந்துகிட்டு தெரிய வரும், ஒரு நேரம் வரும்போது. என்ன ஓகேயா? சரி. அப்போ இன்னொன்னுங்க, நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் இந்த மனுஷன் கண்டிப்பா தெரியணும்னு தெரிஞ்சா சொல்லு. அதெல்லாம் ரகசியப்படுத்தக்கூடாது. இந்த மனுஷனுக்கு இந்த விஷயம் தெரியணும், இதை நான் சொல்லி ஆகணும், இதை நான் ரகசியப்படுத்தக்கூடாது அப்படின்னா நீங்க சொல்லலாம். சரி, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு உதவியா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க காலத்தை என்ன கடந்து செல்லலாம். உங்க வாழ்க்கையிலோட பயணத்தை நீங்க அழகான முறையில கடந்து செல்வதற்கு நீங்க இம்மாதிரியான விஷயங்களை நீங்க உஷாரா இருக்கணும். கடைசியா நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்றேன். உங்களுடைய ரிஸ்க் இருக்கங்க, இந்த ரிஸ்க் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், எதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி அல்லாஹ் முடிவு செய்தானோ அதோட தாங்க உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலெல்லாம் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் செய்யறான், நீ என்னுடைய சுக்குரு செய், அதிகமா சுக்குரு செய், என்னுடைய நியமத்துக்களை உனக்கு அதிகமா தரேன். சுக்குரு செய்ய சொல்றான். அப்போ நம்ம உங்களுக்குன்னு நிர்ணயிச்சத அல்லாஹ் சொல்றான், அது உனக்கு கட்டாயமா கிடைக்கும். சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனம் 6. சூரா ஹூத்ங்க, அதுல அத்தியாயம் 11 வசனம் 6. இதுல அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்போமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. திரும்ப படிக்கிட்டா? திரும்ப ஒருக்க படிக்கிறேன், கேளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. நீண்ட ஆயத்தை நான் அந்த தேவையான விஷயங்களை சொல்றதுக்காக நான் இதை கோட் பண்றேன் உங்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில் இருக்கும் எல்லா உயிரினங்களுக்கு உடைய ரிஸ்கை அல்லாவே பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். உங்களோட ரிஸ்க்குங்க, எல்லாமே ரிஸ்க் தான். பணம், காசு, வீடு, வசதியான வீடு, வாகனம், இதெல்லாம் ரிஸ்க்கு. அல்லாஹ் தந்த ரிஸ்க். அப்போ இது அல்லாஹ் சொல்றான், உலகத்துல என்னுடைய படைப்பினங்களுக்கு என்னென்ன ரிஸ்க நான் நிச்சயம் பண்ணணும், அதை கொடுக்கறத நான் பொறுப்பேற்றுக்கிறேங்கிறான். நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேணாம். ஒருவனுக்கு கிடைச்சிருச்சா அது அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான். அல்லாஹ் முடிவு செய்த விஷயம் தான் செயலுக்கு வருது. அப்படியா? சரி, இதோட நான் நிறுத்தி கொள்றேன். நான் பேச ஆரம்பிச்சா நிறைய பேசிக்கிட்டு போவேன். அதனால கட் அண்ட் ஷார்ட். சொல்ல வேண்டிய விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து நீங்க நலன் பெற எல்லாம் வல்ல அல்லாஹ்வை நான் புகழ்ந்து அல்லாஹ்விடமே துஆ செய்து என்ன நம்மளுடைய வாழ்க்கையுடைய விஷயங்களை அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்குவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.